ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஐவிஎஃப் பத்தி என்னோட ஜர்னி பத்தி நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிடலாம், அதாவது பார்ட் 2 அப்லோட் பண்ணிடலாம் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐவிஎஃப் பண்ணலைங்க. நான் பண்ணது இக்ஸி மெத்தட். இப்போ மேக்ஸிமம் ஐவிஎஃப் சென்டர்ல ஃபுல்லாமே இக்ஸி தான் பண்றாங்க. இக்ஸினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐவிஎஃப்ல வந்துட்டு நம்மளோட எக்கையும் நம்ம ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் லேப்ல வந்து ஒண்ணா வச்சு அதை ஃபெர்டிலைட் பண்ண வைப்பாங்க. பட் இக்ஸில வந்து அப்படி கிடையாதுங்க. ஒரே ஒரு ஸ்பெர்ம அவங்களே இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்து நம்மளோட எக்ல வந்து விட்டு ஃபெர்டிலைட் பண்ண வைப்பாங்க. இதுதான் ஐவிஎஃப்க்கும் இக்ஸிக்கும் வித்தியாசம். சோ நான் பண்ணது, எனக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது இக்ஸி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோ நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் மீட் பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஆல்ரெடி நம்ம எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு அவங்க நமக்கு தேவையான ஒரு பேசிக்கா என்னென்ன டெஸ்ட் வேணுமோ அதை எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேனு, அப்புறம் ஹார்மோன் டெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெர்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் கலெக்ட் பண்ணி லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 சைக்கிள்ஸ் வந்து பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு அவங்க மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. சோ 2வது சைக்கிள்ல வந்துட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்படி சொல்றேன். எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. சோ செகண்ட் சைக்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா, டே 2ல இருந்தே வர சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்னு போடுவாங்கங்க. நம்மளோட ஸ்டொமக்ல போடுவாங்க. அது எதுக்குன்னா நமக்கு நிறைய எக்ஸ் வந்து கிடைக்கணும். பேசிக்கா நமக்கு வந்து 1 இல்ல 2 எக்ஸ் தான் வந்து நேச்சுரலா நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய எக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக நம்மளோட ஸ்டொமக்ல வந்து இன்ஜெக்ஷன் வந்துட்டு விடுவாங்க. அது வந்து நம்ம டெய்லி ஹாஸ்பிட்டல்ல போய் தான் போடணும்னு கிடையாது. அவங்களே நீட்டா ஒரு ஐஸ் கியூப்ல வந்து பேக் பண்ணி குடுத்துருவாங்க. அத கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து கேரி பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம வந்து 4 இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி குடுத்து விட்டுருவாங்க. அது முடிவும் அகைன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க. எக் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி இன்ஜெக்ஷன் நமக்கு குடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. சோ ஃபைனலா எக் அவங்களுக்கு தேவையான கிடைச்சதுமே அவங்க வந்து எக்க கலெக்ட் பண்றதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அத வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அந்த எக் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு மாத்தி மாத்தி குடுப்பாங்கங்க. எக் வந்து ஃபைனலா இத்தனை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ட்ரிக்கர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. அது எப்ப எனக்கு போட்டாங்க அப்படின்னா, நைட் வர சொல்லியிருந்தாங்க. நைட் வந்துட்டு 8:00 என்னமோ 8:00 நைட் வர சொல்லியிருந்தாங்க. சோ வரவும் எனக்கு அந்த ட்ரிக்கர் இன்ஜெக்ஷன் வந்து என்னோட தொடையில போட்டாங்கங்க. தொடையில போட்டுட்டு அகைன் என்னைய வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு 10:00 அப்புறம் எந்த தண்ணியுமே குடிக்கக்கூடாது. தண்ணியே குடிக்கக்கூடாது. எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நான் நைட் டைம்ல தான் ரொம்ப தண்ணி குடிப்பேன். பட் எனக்கு ரொம்ப தாகமா இருந்தா மட்டும் 1 மடக்கு குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் 8:00 ஷார்ப்பா நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படா விடியும்ன்னு இருந்தது. உண்மையிலேயே இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கா தாங்க இருந்தது எனக்கு. அது என் குழந்தைக்காக நான் இது எல்லாமே நான் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்தேங்க. சோ 6:00லாம் நாங்க பஸ் ஏறிருவோங்க. நானும் என் ஹஸ்பண்டும். 8:00 அங்க வந்துட்டு ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆயிட்டோம். ஏன்னா எனக்கு சிவகாசி டூ மதுரை ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தானே. போயிட்டு ரீச் ஆனதுமே ரொம்ப என்ன சொல்ல எக்ஸைட்மென்ட்டா இருந்தது. அடுத்து என்ன பண்ண போறாங்க? அடுத்து என்ன பண்ண போறாங்க? ஒரு பக்கம் பயமும் இருக்கு. ஒரு பக்கம் எக்ஸைட்மென்ட்டாவும் இருக்கு. எத்தனை எக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்ப சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சோ ஃபைனலா நான் 8:00 ரீச் ஆகவும், அங்க ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருந்தது. எனக்கு ட்ரிப்ஸ் போட்டாங்க. அப்புறம் நோஸ்ல வந்துட்டு எதுக்கா என்ன பர்ப்பஸ்க்காக வச்சாங்கன்னு தெரியல. பட் வச்சாங்க. அது ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு வச்சாங்க. அனஸ்தேசியா டாக்டர் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்ததுமே ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க. அனஸ்தேசியா போட்ட அடுத்த செகண்ட் எனக்கு மயக்கம் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்க. சோ அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸோட நம்மளோட ஓவரில எவ்வளவு எக்ஸ் வந்து மெச்சூர்டா இருக்குதோ அந்த எக்ஸ மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்கங்க. அப்புறம் கலெக்ட் பண்ணிட்டு என்னைய வந்து அகைன் வார்ட் ரூம்ல போயிட்டு மாத்திட்டாங்க. அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் தான் எனக்கு வந்து மயக்கமே தெளிஞ்சது. என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னைய பார்த்தாரு. பார்த்துட்டு எனக்கு ஃபுட் குடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபுட் குடுக்கவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து என்னோட மாமா வந்து கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட அனஸ்தேசியா போட்டிருந்தனால கொஞ்சம் ஒரு மாதிரி கேரிங்கா இருக்கும் இல்லைங்களா? நான் ஓகே கார்ல அப்படி கிளம்பி வீட்டுக்கு கிளம்புனது வந்து ஈவினிங் தான் எங்கள விட்டாங்க. சோ ஃபுல்லா எங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. நாங்க அங்க ரூம்ல இருக்கிறவங்களோடலாம் நல்லா பேசிட்டு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிமா நாங்க ஷேர் பண்ணிட்டு, அப்படியே டைம் ஸ்பீடா போயிடுச்சு. சோ ஈவினிங்கா வந்துட்டு நாங்க கிளம்பியாச்சு வீட்டுக்கு. எனக்கு சொல்லிட்டாங்க. அன்னைக்கே சொல்ட்டாங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 எக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டா கிடைச்சிருக்குப்பா. நீங்க உண்மையிலேயே லக்கி தான். எல்லாருக்கும் இப்படி கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்காது. உங்களுக்கு 10 எக்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேபிஸ் எவ்வளோ கிடைக்கிறாங்கன்னு அடுத்து தான் சொல்லுவாங்க. சோ நான் வீட்டுக்கு போயிட்டேங்க. இதுதான் அன்னைக்கு உள்ள ப்ரொசீஜரா இருந்தது. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கிற அந்த எக்கையும், ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இக்ஸி பண்ணதுனால எனக்கு வந்து ஊசி மூலமா அவங்களே வந்து என்னோட எக்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணி, நெக்ஸ்ட் எனக்கு 10 பேபிஸ் கிடைச்சு கிட்டத்தட்ட எக் வந்து எனக்கு 20 கிடைச்சதுங்க. நல்ல எனக்கு பேபின்னு பார்த்தீங்கன்னா 10 பேபிஸ் வந்துட்டு கிடைச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 10 பேபிஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றப்போ. பட் நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றது ஜஸ்ட் 2 பேபிஸ் தான் வைப்பாங்க. நெறைய ஹாஸ்பிட்டல்ல 3 குழந்தை கூட வைக்கிறாங்க. எனக்கு அத பத்தி எனக்கு தெரியல. பட் எங்க ஹாஸ்பிட்டல்ல 2 பேபிஸ் வச்சாங்க. உங்களுக்கு இத்தன குழந்தை கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே என் கையில குழந்தைய குடுத்த மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க எனக்கு. அடுத்தடுத்து எப்ப கூப்பிடுவாங்க? எப்ப என் வயித்துல என் பையன வைப்பாங்க? அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நான் ஆவலோட இருந்தேன். ஆக்டிவைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் எம்ப்ரியோ வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி அங்க உள்ள டாக்டர்ஸ் வந்து அத மானிட்டரிங் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து எக் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட யூட்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கு ஒரு ஹிஸ்டரோஸ்கோபி பண்ணணும் அப்படின்னாங்க. ஹிஸ்டரோஸ்கோபி அப்படிங்கிறப்போ
அதுக்குமே அனஸ்தேசியா போட்டு தாங்க பண்ணுவாங்க. எல்லாருக்குமே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் எனக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே இதே மாரி தாங்க நைட் 10 மணிக்கு மேல தண்ணி குடிக்கக்கூடாது. எதுவுமே சாப்பிடக்கூடாது. மார்னிங் 8:00லாம் ஷார்ப்பா வந்துரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் கரெக்ட்டா போயிட்டேங்க. டாக்டர் வரக்குள்ள நான் போய் உட்காந்துட்டேன் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அங்க போனதும் அதே மாரி தான் ஒரு ஆப்பரேஷன் தியேட்டர்ல போய் கம்மல ஊத்த சொல்லுவாங்க. எல்லாமே அவுத்துரணும். நம்ம அவுத்துட்டு அவங்க குடுத்துருக்க துணி தான் நம்மள போட சொல்லுவாங்க. ஸோ அத வியர் பண்ணிட்டு அனஸ்தேசியா டாக்டர் வந்துட்டாரு. வந்ததுமே இன்ஜெக்ஷன் போட்டதும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. அதே மாரி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து மயக்கம் தெரிஞ்சுச்சு. அன்னைக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு அன்னைக்கு டே அவ்ளோ நல்லாவே போச்சு. ஸோ ஈவினிங் அதே மாதிரி கிளம்ப சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த எம்ப்ரியோ வந்து தின்னா இருக்கணும். அதாவது அந்த பேபிய தாங்குற சக்தி நம்மளோட யூட்ரஸ்க்கு இருக்கணும். அதுக்குன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டே வந்தாங்கங்க எனக்கு. மேம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மந்த் உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருக்கும்போது, அந்த அந்த ஒரு திக்னஸ் வந்து எனக்கு கிடைக்கல போல. மேம் சொன்னாங்க, "பாப்போம்ப்பா. இல்லன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுங்க. நான் இந்த மந்த் அவ்ளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். அப்புறம் நான் ரொம்பவே சாமிய நம்புவேன். ரொம்ப சாமி கும்பிடுவேன். மேம் வந்து நீங்க மார்னிங் வாங்க. உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவேன். இல்லன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா சாமிய கும்பிட்டுட்டு எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டேங்க. அதாவது இன்னைக்கு நமக்கு குழந்தைய வயித்துல வைக்க போறாங்க. அப்படிங்கிறத மாரி மைண்ட் செட் பண்ணிட்டு, நல்லா என்னோட குலதெய்வம், முருகன் எல்லா சாமியும் எங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. போனா மேம் ஸ்கேன் பண்ற வரைக்கும் நானாவே இல்ல. ஸ்கேன் பண்ணிட்டு ஓகேப்பா இன்னைக்கு உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்க நல்லா தண்ணி குடிச்சு, யூரின் வந்து போகக்கூடாது. நல்லா உங்க யூரின் பேக்க வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்னால அந்த இடத்துல சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னேன். பரவால்ல நீ வைக்கலாம்னு சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லவும், நான் அவ்ளோ ஹேப்பியா இருந்தேங்க. அவனோட பையன வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அன்னைக்கு சஷ்டி. மதியம் 2 மணிக்கு மேல தான் தம்பிய வைக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு அவன் தம்பியா பிறக்க போய் தம்பிங்கிறீங்க. மொதல்ல எனக்கு என்ன குழந்தைன்னுலாம் தெரியாது. அப்ப ஓகேப்பா உங்களுக்கு 2:00 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு எக்ஸைட்மென்ட்ல ரொம்ப தண்ணி குடிச்சு, வயிறு அப்படியே அவ்ளோ டைட்டா எனக்கு யூரின் அர்ஜென்ட்டா இருக்கு. மேம்ட்ட போய் கேட்டா அவங்க சொல்றாங்க, நீங்க கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேஷண்ட் இருந்தாங்க. 10 பேர்ல நான் ஒரு ஆள் தான் ஃப்ரெஷ் பீஸ்ன்னு சொல்லலாங்க. மத்த எல்லாருமே ஆல்ரெடி ஒரு பேபி வச்சுக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2ண்ட் பேபி வந்து நிக்கலன்ட்டு ஒரு சிலர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒருத்தவங்க வந்து பேபி அவங்களோட ஒரு 2 குழந்தையில ஒரு குழந்தை இறந்துருச்சாங்க. ஸோ இன்னொரு பேபி வந்து ரொம்ப அழுகுறாங்களாம். எனக்கு வந்து என்னோட அக்கா வேணும், என் தங்கச்சி வேணும்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுகுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம்னு நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 2மே அவங்க நேச்சுரலா கன்சீவ் ஆயி குழந்தை பிறந்திருக்கு. அப்புறம் அவங்க யூட்ரஸ வந்து திருப்பி போட்டுட்டாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டதுனால அடுத்து பேபி நிக்காதுல்ல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தை இறந்து போகும்னு அவங்க மட்டும் நினைச்சிருப்பாங்களா? எனக்கு இப்படி ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அன்னைக்கு நாங்க கேட்டுக்கிட்டு படுத்துட்டே எல்லாரும் கலகலன்னு பேசிட்டு, எல்லாரையும் விட அதாவது என்ன சொல்றது, என்னோட பெட்ல தான் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு நான் தான் பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் நான் சொன்ன ஸ்டோரீஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ எனக்கு மதியம் 2 மணி ஆயிருச்சு. வாங்கப்பான்னு என்னைய கூப்பிடுறாங்க. நானும் உள்ள போறேன். உண்மையாவே நெறைய பேரு இப்ப என்கிட்ட நீங்க கொஸ்டின் கேட்கிற மாதிரி, நான் நெறைய பேர்ட்ட ஐவிஎஃப் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி கேட்டுருக்கேன். அப்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு பெயினே தெரியலங்க. ஏன்னா நமக்கு இந்த எம்பரியோ டிரான்ஸ்ஃபர் வந்து அனஸ்தீசியா போட மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ, எனக்கு வந்து அது ஒரு பெயினாவே தெரியல. எப்படி வச்சாங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்னொரு ரூம்ல வச்சு என் ஹஸ்பண்ட்ட மானிட்டர்ல காட்டியிருக்காங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றத அவர்கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ, என்னைய அவங்களே சேஃபா ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்கங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் கழிச்சு யூரின் போய்க்கலான்ற மாரி சொன்னாங்க. அதுவும் பெட்லயே படுத்துட்டு அந்த யூரின் பிளேட்ல தான் நான் யூரினே போனேன். இதுதான் அன்னைக்கு நடந்த ப்ரொசீஜர். ஸோ, அதே மாரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, 1 ஹவர் படுத்துட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சு என் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டேன். போயிட்டு கம்மல் எடுத்து போட, செயின் எடுத்து போட, அப்புறம் பார்த்துட்டு அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் திட்டுறாங்க. "எல்லாரும் படுத்துருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் இப்படி எந்திரிச்சு வரீங்க? அதெல்லாம் எந்திரிக்க கூடாது போங்க" அப்படின்றாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. ஐய்யய்யோ! இப்படி சொல்றாங்களே! நம்ம பேபிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு, அது ஒண்ணு தான் என் மைண்ட்ல கிட்டத்தட்ட என் பையன் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் எனக்கு அது ஒண்ணு தான் மைண்ட்ல ஓடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 10 பேரையுமே அதாவது என்னோட செட்ல எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த 10 பேரையுமே என்னால மீட் பண்ண முடியல. ஏன்னா, அதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டா சொல்றேங்க. சரி ஓகே. இந்த ப்ரொசீஜர் முடியும். நாங்க வந்து நைட்டு எங்க மாமா வர சொல்லி கார்ல அதாவது அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீங்க நாங்க மேக்ஸிமம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் டிராவல் பண்ண விடமாட்டோம் சிஸ்டர். நீங்க வந்து இங்கேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா பார்த்து நீங்க ஒரு 1 மாசம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் கண்டிப்பா இருக்கணுங்கிற மாரி சொன்னாங்க. ஏன்னா, நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்டேயிங் கிடையாது. மார்னிங்னா நைட் குளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுதான் அங்க இருந்துச்சு. வேற ஹாஸ்பிட்டல்ல கேட்டா 5000 கேட்டாங்கங்க. அங்கன்னா நமக்கு ஃபுட் எல்லாமே குடுத்துருவாங்க. சரி ரூம் எடுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, குழந்தைக்காக எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே நெறைய பேர் வீடு எடுத்தெல்லாம் தங்கியிருக்காங்க. அப்படியும் அந்த அளவுக்கு குழந்தை வந்து நமக்கு டிமாண்ட் ஆயிடுச்சுங்க. சோ குழந்தை வேணும் பைத்தியமாவும் அவங்க அம்மாவையோ, அவங்க மாமியாரையோ யாரையோ ஹெல்ப் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வீடு பார்த்தெல்லாம் தங்கி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. பட் எங்க வீட்ல என்ன சொல்ட்டாங்கன்னா, நான் சேஃபா கூட்டிட்டு போயிறேன் என்னோட வைஃப்ன்னு சொல்லி என்னைய சேஃபா கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டாங்க. 1 மாசம் ஃபுல்லா நான் பெட் ரெஸ்ட்ல தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்டின்னா, அவங்க என்னென்ன ஃபுட் எல்லாம் சாப்பிட சொன்னாங்க, எப்படி சாப்பிட சொன்னாங்கன்னு அத நான் ஃபாலோ பண்ணேன். அத ஒரு வீடியோவா நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேங்க. அதையும் ஒரு சிஸ்டர் கேட்டுருக்காங்க. எப்படியெல்லாம் சாப்பிட்டீங்க? எப்படியெல்லாம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. நான் அதையும் கண்டிப்பா ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு டே 1ல இருந்து என்னோட குழந்தைய வயித்துக்குள்ள இன்சர்ட் பண்ற வரைக்கும் நடந்த இன்சிடென்ட்ங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் 1 வீடியோல நான் அந்த அளவுக்கு வந்து கிளியரா சொல்ல முடியல. பட் இதுல வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பிளனேஷன் கிளியரா குடுத்துருப்பேன்னு நான் நம்புறேங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்ட் 3யா குடுக்குறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல். நெறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பார்ட் 3 வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.